ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்கள் கூட நெய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் ஷேர் பண்ணுறேன். இது நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதும் எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சாப்பாட்டு அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா வெந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்கும். கீழே அடி எதுவும் பிடிக்காமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.